நாங்கள் இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னாக்கா 4 முறை தேர்வுன்ற டெட்டு தேர்வை பாஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ஒரு தகுதி தேர்வு என்ற நியமன தேர்வுன்னு சொல்லிட்டு வச்சாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் தகுதி தேர்வுன்னு ஒன்று அதிலே பாஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நியமன தேர்வு இன்னும் வச்சாங்க 2024ஆம் ஆண்டு. அதிலே பாஸ் பண்ணியிருக்கோம். இதை பாஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு போஸ்டிங் பார்த்தீங்கன்னாக்கா 25,000 பேர் நடத்தணும். அதில் வந்து 2400 பேருக்கு வந்து போஸ்டிங் போட்டாங்க. 2024ஆம் ஆண்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி 2025 பார்த்தீங்கன்னாக்கா 2400 பேர் போஸ்டிங் போட்டாங்க. மீதி 21,000 பேர் வந்து நாங்கள் அப்படியே இருக்கோம். பாஸ் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பணி வழங்கணும்னு நாங்கள் கேட்குறோம். எதுக்காக நான் கேட்குறோம்னாக்கா தற்காலிக ஆசிரியர்களை வச்சுட்டு இப்போ 30,000த்துக்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது. தொடக்கப்பள்ளியில் நான் கேட்குறது 1லேருந்து 5ஆம் வகுப்பு வரை பார்த்தீங்கன்னாக்கா 30,000த்துக்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்களே வந்து 21,500 பேர் நாங்கள் பாஸ் பண்ணியிருக்கோம். எலிஜிபிளான எங்கள் டீச்சரை வந்து நாங்கள் பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறதுக்காக கலெக்டர் ஐயா வந்து மனு கொடுத்து வந்திருக்கோம். தற்காலிக ஆசிரியர்கள் நீக்கிவிட்டு எங்களை வந்து நிரந்தர ஆசிரியராக பணியமர்த்தணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்குறோம். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களோட கல்வித்தரம் வந்து பாதிப்படையுது. பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸு இல்லைன்றதுனால மாணவர்களில் சேர்க்கை விகிதமே வந்து குறைஞ்சிருக்கு. தற்காலிக ஆசிரியர்களை வச்சு ஒவ்வொரு பள்ளியிலும் இப்போதைக்கு வந்து தற்காலிக ஆசிரியர்களை வச்சுட்டு பள்ளியை நடத்திட்டு இருக்காங்க. ஓராசிரியர் பள்ளியும் இருக்குது. அதே போல் சிங்கிள் டிஜிட்டில் மாணவர்கள் இருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 1000த்துக்கும் மேற்பட்ட சிங்கிள் டிஜிட் மாணவர்கள் இருக்காங்க ஒவ்வொரு பள்ளியிலும் பார்த்தீங்கன்னாக்கா. இதெல்லாம் வந்து நம்ம சரி செய்யணும். அதிகமான மாணவர்களை சேர்க்கை வந்து அதிகப்படுத்தணுன்னாக்க ஒவ்வொரு வகுப்புக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆசிரியர் நியமனம் பண்ணணும். அப்படி 1லேருந்து 5ஆம் வகுப்பு வரையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வகுப்புக்கும் ஒவ்வொரு ஆசிரியர் முறையில் நம்ம 5 ஆசிரியர்கள் நியமனம் பண்ணால் கூட ஒவ்வொரு பள்ளிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு மாணவர் சேர்க்கையை அதிகப்படுத்தலாம். ஏழை மாணவர்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பெற்றோர்களும் பார்த்தீங்கன்னா முன் வருவாங்க. இது வந்து அரசுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கையாக இருக்கும். இது நாங்கள் 13 ஆண்டுகளாக 2008 தேர்வு பார்த்தீங்கன்னா 13, 17, 19, 22 4 முறை டெட்டு தேர்வு பாஸ் பண்ணியிருக்கோம். இந்த டெட்டு தேர்வு பாஸ் பண்ணுறதுக்காக தான் நியமன தேர்வை வச்சாங்க. அந்த நியமன தேர்வு நாங்கள் பாஸ் பண்ணியிருக்கோம். இந்த எலிஜிபிளான இருக்க எங்களே வந்து பணியில் அமர்த்தணும்னு சொல்லிட்டு அரசுக்கு கோரி வைக்கிறோம். தேங்க்யூ சார். அதை கொடுத்து என்ன பண்ணீங்க? இப்போ கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்கோம் சார். என்ன பண்ணி வந்து கொடுத்துக்கிறீங்க சார்? எங்களுக்கு வந்து தற்காலிக ஆசிரியர்கள் நீக்கி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? வந்து மனு கொடுத்துக்கிறோன்னு சொல்லுங்கள். ரிப்பன் எங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக, ஏன்னா வந்து தற்காலிக ஆசிரியர்களை வச்சுட்டு பணி அமைத்துட்டு பள்ளியை நடத்திட்டு இருக்காங்க. இந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா ரெட் கலர் ரிப்பன் கட்டிட்டு நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம் கலெக்டர் ஆஃபீஸுக்கு. சிஓ ஆஃபீஸ்லாம் கொடுத்துருக்கோம். முதன்மை கல்வி அலுவலருக்கும் கொடுத்துருக்கோம். இதை வந்து அரசாங்கத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க சார்.